உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் நேயர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்திய சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் முடிவுற்று 79ஆம் ஆண்டு தொடக்கம் ஆன நிலையில் சுதந்திர தினம் குறித்த சிறிய வரலாற்று சம்பவங்களை திரும்பி பார்க்கும் விஷயங்களைத்தான் இங்கே காணப்போகின்றோம். ஆகஸ்ட் 15, 2025 இந்தியாவின் 79வது சுதந்திர தினம். 1947ஆம் ஆண்டு இதே ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவிற்கு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைத்தது. நம் முன்னோர்கள் பல தியாகங்கள் செய்து கிடைத்த இந்த சுதந்திர தினம் நிச்சயம் நாம் கொண்டாடப்பட வேண்டியதே. 1757களில் இந்தியாவிற்குள் பிரிட்டிஷ்காரர்கள் வணிகம் செய்ய நுழைந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ற நிறுவனத்தை உருவாக்கினர். அவர்கள் நாட்டில் தயார் செய்யப்பட்ட பல பொருட்களை இந்தியர்களுக்கு விற்பனை செய்தனர். கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் இந்தியாவையே கைப்பற்றி 1858 முதல் இந்தியாவை பிரிட்டிஷ் அரசின் காலனி நாடாக மாற்றி ஆட்சி செய்ய ஆரம்பித்தனர். இந்தியர்களை அடிமைகளாக பயன்படுத்தினர். இதனால் எழுந்த கிளர்ச்சியால் இந்தியர்களுக்கு சுதந்திர தாகம் பிறந்தது. இந்தியா சுதந்திரம் அடைய பலர் போராட்டம் நடத்தி இந்தியா 1947இல் விடுதலை அடைந்தது. அன்று முதல் இன்று வரை இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக மாறியுள்ளது. இந்நிலையில் இந்தியாவின் சுதந்திர போராட்டம் மற்றும் அதற்கு பின்பு நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை இங்கு காணலாம். இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகண மன என நாம் எல்லோருக்கும் தெரியும். அதை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். இவர்தான் 1911இல் எழுதிய பாரதோ பாக்யோ பிதாதா என்ற பாடல்தான் பின்னாளில் ஜனகண மன பாடலாக மாறியது. இந்தியா குடியரசு அடைந்த ஆண்டான 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி, அதாவது குடியரசு ஆவதற்கு 2 தினங்களுக்கு முன்பு இந்த பாடலை தேசிய கீதமாக இந்தியா அங்கீகரித்தது. 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் சரணடைந்த பின்பு பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க முடிவு செய்தது. இந்த அறிவிப்பை லார்ட் மவுண்ட்பேட்டன் ஜூலை 18, 1947இல் அறிவித்தார். இந்தியாவில் ஆகஸ்ட் 15, 1947 முதல் விடுதலை அளிக்கப்படுவதாக அந்த தேதியை அறிவித்தவர் அவர்தான். வந்தே மாதரம் நமது தேசிய பாடல் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும். வந்தே மாதரம் என்ற இந்த பாடலை பங்கிம் சந்திர சேட்டர்ஜி எழுதினார். இதை இவர் 1880இல் ஆனந்தமத் என்ற அவரது புத்தகத்தில் எழுதிய பாடல் இது. 1896ஆம் ஆண்டு இதை முதலில் பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர். இதை தேசிய கீதம் அங்கீகரிக்கப்பட்ட அதே 1950 ஜனவரி 24இல் அங்கீகரிக்கப்பட்டது. இந்தியா சுதந்திரம் பெறும்போதே இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து சென்று விட்டது. அதன் பின் இந்தியாவின் எல்லைகளை கொண்ட மேப் தயாரிக்கப்பட்டது. மேப் ஆகஸ்ட் 3ஆம் தேதியே தயாராக இருந்தாலும் அது வெளியிடப்பட்ட தேதி ஆகஸ்ட் 17ஆம் தேதி தான். அதாவது சுதந்திரம் கிடைத்து 2 நாட்களுக்கு பின்புதான் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது. தேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சலுக்கும் வீரத்திற்கும் மரியாதை செலுத்தும் வகையில் சுதந்திர தினம் மிகுந்த முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. நமது சுதந்திர போராளிகள் செய்த பல தியாகங்களை நினைவுபடுத்தும் வகையில் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. நமது தேசத்தின் வரலாறு இந்த வீரமிக்க நபர்களால் வழிநடத்தப்பட்ட எதிர்ப்பு மற்றும் எழுச்சிகளின் கதைகளால் நிரம்பியுள்ளது. பல இந்திய தலைவர்கள் செய்த தியாகத்தாலும் பல பேரின் உயிர் தியாகத்தாலும் கிடைத்த சுதந்திரம் மகத்தானது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இவ்வளவு தியாகத்தால் பெற்ற சுதந்திரம் நமக்கு கிடைத்தது நம் இந்திய மக்கள் செய்த பெரும் பாக்கியம். அந்த வகையில் நாம் இந்திய திருநாட்டை நேசிப்போம், சுதந்திர தினத்தை வரவேற்போம் என்று தனியும் இந்த சுதந்திர தியாகம் என்றும் அடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று தனியும் இந்த
சுதந்திர தியாகம். சாதிகள் இல்லை அடி பாப்பா, சாதிகள் இல்லை அடி பாப்பா, குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் பாப்பா, சாதிகள் இல்லை அடி பாப்பா, நீதி உயர்ந்த மதி கல்வி, நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம், சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரண நாட்டிளம் பெண்களுடனே, சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்.